வாரிசன் படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வடிவேல் நடிச்சிருக்காருங்க. வடிவேல் கூட அவர் கூட நடித்த சக நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து வடிவேல் மேலே நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து எல்லாரும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு வடிவேல் அப்படின்னு சொல்லலாம். மலையாள நடிகர் பகத் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கிறாரு. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் சுதீர் சங்கர் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஏன்னா மறதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குதுங்க. கம்ப்யூட்டரில் உட்காரவங்களுக்கு, செல்ஃபோன் பார்க்குறவங்களுக்கு, தூங்காதவங்களுக்கு, மன உடைச்சல் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி மறதி இருக்குது. அது வந்து ஒரு 80% வந்து எல்லாருக்குமே இருக்குதுங்க. மறதியான கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி இந்த படத்தோடைய ஸ்டோரி வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க சுதீர் சங்கர் அவர்கள். வடிவேல் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்து நிறைய படங்களில் காமெடியான நடித்தார். எந்த படமும் பெருசாக ஒரு கட்ட ஆகலை, ஓடலை. அவர் காமெடி எதுலேயும் ஒரு கட்டே ஆகலைங்க. ஏன்னா வடிவேல் அப்போலேருந்து நம்ம பார்த்த மனுஷன் வேறு மாதிரி இருந்தாப்புல. நீண்ட நாளைக்கு அப்புறம் சினிமாவில் நடிகனாக நடிக்கும் பொழுது மக்கள் வந்து பெருசாக ஏற்றுக்கல. ஆனால் வந்து அவர் கொஞ்சம் சீரியஸான கேரக்டர், அப்பா கேரக்டர், அப்புறம் அண்ணன் கேரக்டர், சித்தப்பா கேரக்டர் இப்படின்னு ஒரு சீரியஸான ஸ்டோரிஸில் நடித்தார்னா மக்கள் விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு நிறைய மேடைகளில் வடிவேல் சொல்லிட்டு இருக்கிறாரு. இனிமேல் அந்த மாதிரி கதாபாத்திரத்தை தான் நான் எடுக்க போகிறேன், மக்களுக்கு என்னை எப்படி பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நான் நடிக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. இப்படி சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆகும் போது எல்லாரும் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. நானும் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கிறேன்.